பணம் வரணும், எப்பவுமே பணம் வரணும். ஆனா பணம் வரணும், நமக்கு பணம் இருந்துகிட்டே இருக்கணும். ஏன் பைரவர் பாடத்துல வந்து பணம் கொடுக்க சொல்றேன்? ஏன் சொல்றேன்? நீங்க எல்லாருமே பணத்தை கொஞ்சம் கொஞ்சம் மீட்டுட்டு காசுக்கு வரணும்னு சொல்றேன். அதுக்குதான் சுயநலம் தான், வேற ஒண்ணும் கிடையாது. ஆமா, ரெண்டுமே இருக்கு. சரி, ரைட்டு. அப்ப சாமி யாரு விஷ்ணு கருதி பாத்தீங்க? ரெண்டு ஒண்ணு வெள்ளை விஷ்ணு கருதி, ஒண்ணு பாத்தீங்களா? சூப்பர். கிடைக்குதா? 10-20 செடிக்கு ஒரு செடி கிடைக்குது. அண்ணன் என்ன இதுல வாங்கிட்டு வந்தாங்கிறாரு, அது கடையில வாங்கிட்டு வந்து இவ்வளவு வச்சாங்கிறாரு. என்ன வெள்ளை விஷ்ணு கருதினா அது கிடைக்கும். சரி சாமி, சாமி வெள்ளை விஷ்ணு கருதிங்கிறது நீல கலரு. மன்னிக்கணும், விஷ்ணு கருதிங்கிறது நீலம். என்ன புரியுதா? வெள்ளை விஷ்ணு கருதி இருக்குல்ல, அது லட்சுமி கருதின்பாங்க. அது பேரு கேள்விப்பட்டீங்களா? அது பேரு என்னது? லட்சுமி கருதியும் இந்த நீல கருதியும் என்ன ஒரே சட்டியில வளர்க்கணும். என்ன சட்டியில வளர்க்கணும்? ஒரே சட்டியில ஒரு மண் சட்டி எடுத்துட்டு வந்து அதுல வந்து ஆட்டு புழுக்க, ஆட்டோட கோமியம் எல்லாம் போட்டு அதை என்ன பண்ணும்? வளர்க்கணும். வளர்த்தீங்கன்னா அதுல வளர்த்துட்டு மகாலட்சுமி மந்திரம், உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரம், எந்த மகாலட்சுமி மந்திரம் கூட வெள்ளி செவ்வாய்க்கு அந்த இடத்துல ஒரு விளக்கு வச்சு கும்பிட்டு வந்தீங்கன்னா பணம் ஒரு உங்க வீட்டுல எப்பவுமே இருக்கும். ஏன்னா விஷ்ணு கருதி மூலிகை தனவசியத்துக்கு உண்டான மூலிகை, தன பிராப்தியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை. வெள்ளை நீலத்தி ரெண்டுமே, ரெண்டு கரதையுமே, வெள்ளை விஷ்ணு கருதியும் நீல விஷ்ணு கருதியும் நீங்க எடுத்து என்ன பண்ணலாம்? பயன்படுத்தலாம்.